தேர்வுன்னு சொன்னாவே ஒரு காலத்துல எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ எழுத முடியுமா, பாஸ் ஆகணும் இல்லையா என்ற ஒரு பயம் இருந்தது. காலம் உருண்டோண்டி கொண்டே இருக்கின்ற பொழுது தேர்வுன்னு சொன்னா தேர்வோ வந்தா வந்துட்டு போகுது, அது ஒரு பார்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி நினைத்து கொண்டு இருக்கின்ற இந்த காலம். இருந்தாலும் இந்த 3 மாதங்களாக கற்றுக்கொண்டதை கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடும் அதே போல ஆசிரியர் பெருமக்கள் நல்ல விதமாக தயாரித்து மாணவ செல்வங்களாகி நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான முறையிலே உங்களுக்கு பாடங்களை நடத்தியிருப்பார்கள். இப்படி போகும்போது தேர்வுக்கு போகும் பொழுது ஒரு பயத்தோடு போகக்கூடாது. ஆசிரியர் தெளிவாக ஒரு நிகழ்வை சொன்னார்கள் இல்லையா, உங்களுக்கு முதலில் நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். நான் படித்தது நல்ல விதமாக எழுதுவேன். போகும்போதே ஐயோ எழுதுவனா தெரியுமா தெரியாதான்னு போகக்கூடாது. நான் படித்ததில் தான் வரும், நல்ல விதமாக தேர்வினை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறுவேன் என்று அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு செல்ல வேண்டும். இதற்கு அடிப்படையாக இருப்பது நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்களை மனதில் கொள்ளுங்கள். என ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வங்களை வணங்குவீர்கள். அந்த தெய்வங்களை நினைவு கொண்டு அந்த தெய்வத்தின் வழியாக அவர் எனக்கு பாதுகாப்பு இருப்பார், எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி தேர்வுக்கு செல்லுங்கள். இரண்டாவதாக தூய ஆவியின் வல்லமையோடு, என நமக்கு தெளிவுபடுத்துவது தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவரை நினைத்து, ஆவியானவரே எனக்கு உதவியாக இரும், என் உள்ளத்தில் இருந்து நான் படித்ததை எல்லாம் நல்ல எழுத எனக்கு வல்லமை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு செல்லுங்கள். நல்ல விதமாக தேர்வினை எழுதுவீர்கள், நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள், வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவீர்கள். சரியா? இப்ப ஒரு தேர்வு முடிஞ்ச மாதிரி இருக்குதுல்ல உங்களுக்கு, அப்படிதானே? காலையெல்லாம் சாப்பிட்டீங்களா? வெரி குட். அதையா சத்தமா சொல்லணும். சாப்பிட்டீங்களா இல்லையா? வெரி குட். நல்லா இருக்கணும். இந்த இயற்கை சீற்றத்தில் நனைந்து விடக்கூடாது. இந்த தண்ணி எங்கெல்லாம் இருக்கிறதா போயிட்டு அங்கே போய் விளையாடக்கூடாது. பத்திரமா இருக்கணும். இங்கே ஆசிரியர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்ல தண்ணியை குடியுங்கள், உடலை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். சரியா? சேத்துக்கு விளையாண்டு சிக்காயிடக்கூடாது. நீ சிக்காயிருவீங்க. கஷ்டப்படுறது யாரு? உங்களுடைய பெற்றோர்கள். மிக ஜாலியாக நாள் லீவ் போட்டுடலாம். ஆனால் பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டு உன்னை பார்க்கணும், பராமரிப்பார்கள். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் முதலில் நன்றாக இருக்க வேண்டும். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருங்கள், நல்ல விதமாக படியுங்கள், நல்ல விதமாக தேர்வினை எழுதுங்கள். உங்களுக்கு கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். கரம் குவித்து அன்பு உருவானைகள் அன்பு தந்த இறைவா, வல்லமை ஆசீர்வாதம் தரக்கூடியவரே, இதோ முதல் பருவ தேர்வு எழுதியிருக்கிற எங்கள் மாணவ செல்வங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லாவித கொடைகளையும் தந்து நல்ல விதமாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற நீரை நடுவராக இருந்து வழிநடத்துவீராக. இரக்கமுள்ள தந்தை ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தோடு கரம்பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறை வல்லமையோடு ஆசீர்வதிப்பாராக. ஓகே, God bless you. All the best.